வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கிளாஸ் அமல்கமேஷன். இது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 படி இந்த அமல்கமேஷன் சாப்டர் நம்ம இப்போது சம்ஸ் போடுறதும் அதனுடைய பேக்ரவுண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸஸில் கட்டாயமாக அந்த அமல்கமேஷன்றது ஒரு பிக் கொஷின்ஸாக கேட்குறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்லி இது எப்பயுமே எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இதை எதிர்பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். முதல்ல இந்த அமல்கமேஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட சில ரிலவெண்ட் டேர்ம்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அமல்கமேஷன், அப்சர்ப்ஷன் சொல்லுவாங்க. பட் இந்த மூணுத்துக்கும் ஒன்றோடு ஒன்று ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஸோ இதை ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இதில் இட் இஸ் த ப்ராசஸ் இன் விச் ஒன் எக்ஸிஸ்டிங் கம்பெனி ரீகன்ஸ்ட்ரக்ட் இட் செல்ஃப் with a new name and identity. Suppose X Limited ஒரு கம்பெனி இருந்தால் ஏதோ சில காரணங்களால் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிட்டு புது கம்பெனியை அதே பிஸ்னஸ் அந்த கம்பெனியே புது கம்பெனியை உருவாக்கிக்கிச்சுன்னா, தன்னுடைய நியூ நேமில் அந்த கம்பெனி உருவாக்கிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் வெளிப்புறமாக தன்னை மறுகட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும். அடுத்தது அப்சர்ப்ஷன்ஸ். Absorption என்னன்னா, it is the process in which one existing company take over the other existing company and merge together as a single unit. இதில் என்னன்னா, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் லிமிடெட்னு ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு. அதை ஒய் லிமிடெட் என்ன பண்ணிக்குதான், அந்த எக்ஸ் லிமிடெட் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இனிமேல் ஒரே கம்பெனி தான், ஆனால் ரெண்டு பிஸ்னஸையும் சேர்ந்து ஒரே ஒரு கம்பெனி தான் ரன் பண்ண போது, அந்த கம்பெனி ஒய் லிமிடெட். ஸோ இதில் ஒரு பிஸ்னஸ் க்ளோஸ் ஆயிரும், இன்னொரு பிஸ்னஸ் கண்டினியூ ஆகும். ஆனாலும் க்ளோஸ் ஆன கம்பெனியுடைய பிஸ்னஸையும் இந்த கண்டினியூ ஆகிற கம்பெனி மெயின்டைன் பண்ணும். ஸோ எக்ஸ் லிமிடெட் க்ளோஸ் ஆகிட்டு ஒய் லிமிடெட் ஆல்ரெடி இருந்த கம்பெனி அந்த ஒய் லிமிடெட் இந்த எக்ஸ் லிமிடெட் பிஸ்னஸையும் டேக் ஓவர் பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் அப்சர்ப்ஷன். அடுத்தது அமல்கமேஷன்னா ஸ்பெசிஃபிக்காக எதை சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் டூ ஆர் மோர் எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் ஜாயின்ஸ் டுகெதர் அண்ட் ஸ்டார்ட் நியூ கம்பெனி வித் நியூ நேம் அண்ட் ஐடென்டிட்டி அண்ட் டிசால்வ் தி எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ். ஸோ ரெண்டு கம்பெனியும் இணையுது. ஸோ இணையிற ப்ராசஸ் பண்ணும்போது தன்னுடைய பழைய நிறுவனங்கள் ரெண்டு கம்பெனியும் கலைத்தெறிந்துட்டு புது நிறுவனமாக அது உருவாகுது. இப்போ எக்ஸ் லிமிட்டடும் ஒய் லிமிட்டடும் இருந்ததுன்னா ரெண்டு கம்பெனியும் க்ளோஸ் ஆகிட்டு எக்ஸ்ஒய் லிமிட்டட்ன்ற புது பிஸ்னஸை ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் அமல்கமேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த அமல்கமேஷன் ரெண்டு டைப்ஸாக நடக்குது அக்கௌண்டிங் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா. டைப்ஸ் ஒன் வந்து நேச்சர் ஆஃப் மெர்ஜர், அடுத்தது வந்து நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர்னா என்ன அப்படின்னா, ஒரு 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த ப்ராசஸ் வந்து மெர்ஜர் மெத்தடில் அமல்கமேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த 5 கண்டிஷன் ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இது தியரியாகவும் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அந்த 5 கண்டிஷன் கேஸ் ஆஃப் மெர்ஜராக இருந்தால் என்ன 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கொஷின்ஸ் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நம்பர் 1, the transferor company must take over all the assets and all the liabilities of transferor company. இதில் இந்த transferor companyன்னு ஒரு ரெண்டு வார்த்தை அடிக்கடிக்கு பயன்படுத்தப்படும். என்னன்னா, ஒரு கம்பெனி, அதாவது எந்த நிறுவனம் வந்து கம்பெனியை வாங்குதோ அந்த நிறுவனம் வந்து டிரான்ஸ்ஃபரி கம்பெனி, எந்த நிறுவனம் வந்து கம்பெனியை கொடுக்குதோ அது டிரான்ஸ்ஃபரார் கம்பெனின்னு சொல்லுவோம். இங்கே சின்ன கரெக்ஷன், ரெண்டும் டிரான்ஸ்ஃபரார்னு போட்டிருக்கு. ஸோ டிரான்ஸ்ஃபரி கம்பெனி தான் என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபரார் கம்பெனி, அதாவது செல்லிங் கம்பெனி டிரான்ஸ்ஃபரார் கம்பெனி, பையிங் கம்பெனி டிரான்ஸ்ஃபரி கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பையிங் கம்பெனி என்ன பண்ணணுமா, செல்லிங் கம்பெனியில் இருக்க எல்லா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டியும் எல்லாத்தையும் இது டேக் ஓவர் பண்ணணும். எதையும் விட்டு வைக்கக்கூடாது. இந்த அசட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், அந்த அசட் மட்டும் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, அப்படி எடுத்துக்கிற அந்த அசட்டும் லைபிலிட்டியும், அதாவது செல்லிங் கம்பெனின்னு டிரான்ஸ்ஃபரார் கம்பெனியில் உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் படி அசட்டுடைய வேல்யூ என்னவோ அல்லது லைபிலிட்டியுடைய புக் வேல்யூ என்னவோ அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த பையிங் கம்பெனின்னு சொல்கிற டிரான்ஸ்ஃபரி கம்பெனி
அதை அதே அமௌண்ட்டில் எக்ஸிஸ்டிங் அமௌண்ட்லேயே இவங்க என்ன பண்ணணும், அதை எடுத்துக்கணும். ஸோ அதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது, வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாது. அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபரார் கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே பிஸ்னஸ் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனியும் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமும் நடத்தணும். ஸோ த ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி மஸ்ட் கேரி ஆன் தி சேம் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ் தட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரார் கம்பெனி. புரியுதுங்களா? ட்ரான்ஸ்ஃபரார் கம்பெனி செல்லிங் கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதே பிஸ்னஸ் தான் இனி ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனியும் பண்ணணும். அடுத்தது, ஸோ செல்லிங் கம்பெனியில் இருக்கிற அட்லீஸ்ட் 90% of equity shareholders of transferor company must agree to become the shareholder of transferee company. அதாவது செல்லிங் கம்பெனியில் இருக்க 90% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரும் இப்போ பையிங் கம்பெனியில் அவங்க என்ன ஆகணும், மறுபடியும் ஷேர் ஹோல்டராக ஆகணுன்றதுக்கு அது அவங்க முழுமையாக என்ன பண்ணணும், குறைந்தபட்சம் 90% பேர்கள் ஆமாம் நான் ஏற்றுக்கிறேன், புது கம்பெனியில் நான் ஷேர் ஹோல்டராக ஆகிறேன்னு அவங்க ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் மெர்ஜர் மெத்தடில் ப்ரொசீட் பண்ண முடியும். கண்டிஷன் நம்பர் 5, த ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி மஸ்ட் discharge the amount of purchase considerations by issuing its equity shares to the equity shareholder of the transferor company. If there any fraction, it would be paid in cash. So ஒரு இந்த செல்லிங் கம்பெனிக்கு பையிங் கம்பெனி சில பேமெண்ட் கொடுக்கணும், அதாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதுக்கு பேர். அப்போது அந்த பேமெண்ட் எப்படி இருக்கணுமா, என்ன மோடில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு ஈக்விட்டி ஷேர்ஸாகவும் சப்போஸ் ஏதாவது ஒரு ஃப்ராக்ஷன்ஸாக ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கு, சில்லறையாக ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கட்டாயமாக நம்ம எதில் கொடுக்கணும், கேஷில் கொடுக்கணும். மற்றபடி ஈக்விட்டி ஷேர்ஸாக தான் இஷ்யூ பண்ணணுமே தவிர வேறு எந்த மோட்லேயும் இஷ்யூ பண்ணக்கூடாது. எப்போது, இன் கேஸ் ஆஃப் மெர்ஜர் மெத்தடில். ஸோ இந்த 5 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் நேச்சர் ஆஃப் மெர்ஜர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அது வந்து நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் இங்கே இந்த பாயிண்ட் போட்டிருக்காங்க. இஃப் எனி ஒன் ஆர் மோர் ஆஃப் தி above mentioned condition is or not fulfilled, the situation is called amalgamation in nature of purchase. Amalgamation in the nature of purchase. So மேல் குறிப்பிடப்பட்ட 5 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுனா அவங்க மெர்ஜர் மெத்தடில் இணைகிறாங்க. 2 நிறுவனங்களும் இணையுது, அவ்வளோதான். எந்த நிறுவனத்தையும் இன்னொரு நிறுவனம் என்ன பண்ணல, டேக் ஓவர் பண்ணல, ரெண்டுமே இணைஞ்சு செயல்படுறாங்க. அதனால தான் அதுக்கு பேர் மெர்ஜர்ன்ற வார்த்தை வச்சுருக்காங்க. அப்படி அந்த 5 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது பர்ச்சேஸ் மெத்தட். ஓகே, 5ல் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் அது பர்ச்சேஸ் மெத்தட். அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஸோ அப்படி அடுத்ததாக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன மெத்தட்னு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை பற்றி நமக்கு தெரியணும். ஸோ 4 விதமான மெத்தடில் இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ செல்லிங் கம்பெனி பையிங் கம்பெனி கிட்டேருந்து என்னத்தை வாங்குறாங்களோ அதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அந்த கன்சிடரேஷன் அமௌண்ட் எவ்வளோ என்னென்னு, அதாவது 2 பேரும் பேசிக்கும் போது என்ன இவங்க கொடுக்கல் வாங்கல் இருக்குது, அதாவது என்ன கொடுத்து இந்த கம்பெனி அவங்க வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நிர்ணயிக்கிறது தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அந்த நிர்ணயிக்கிற அமௌண்ட்டு என்ன மெத்தடில் கேல்குலேட் பண்ணுறது? மெத்தட் 1 லம்சம் மெத்தட், ஷேர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ மெத்தட், நெட் அசெட் மெத்தட், நெட் பேமெண்ட் மெத்தட்னு 4 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 4 மெத்தட்லேயும் முக்கியமாக 2 மெத்தட் மட்டும்தான் நமக்கு சம்ஸில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெட் அசெட் மெத்தடும் நெட் பேமெண்ட் மெத்தடும் ரொம்ப அதிகப்படியாக பயன்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இது 2த்தில் தான் நீங்கள் தெளிவாக அதனுடைய இதுக்குரிய அக்கௌண்ட்ஸ் எப்படி, இதுக்குரிய டிரான்சாக்ஷன் எப்படி, இந்த மெத்தடை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும். ஸோ நெட் அசெட் மெத்தட் பார்த்திங்கன்னா பொதுவாக எப்போது எந்த டைமில் எந்த மெத்தட் யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் மெத்தட் இருக்கும்போது பெரும்பாலான நேரங்களில் இந்த நெட் அசெட் மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த நெட் அசெட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசெட் டேக் ஓவர், என்னென்ன அசெட்டெல்லாம் பையிங் கம்பெனி செல்லிங் கம்பெனிக்கிட்டேருந்து எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி என்னென்ன லைபிலிட்டி எல்லாம் பையிங் கம்பெனி செல்லிங் கம்பெனிக்கிட்டேருந்து பொறுப்பு ஏற்றுக்கிறாங்களோ அது 2த்தையும் அசெட்லேருந்து லைபிலிட்டி எல்லாத்தையும் லெஸ் பண்ணால் யூ வில் கெட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அதாவது ஒரு 10 கோடி ரூபாய் ஒர்த்துள்ள அசெட்டை எடுத்துக்கிறாங்க, ஒரு 2 கோடி ரூபாய்
பே பண்ண வேண்டிய லைபிலிட்டியும் பொறுப்பு ஏற்றுக்கிறாங்கன்னா ஸோ நெட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக 8 கோடி ரூபாய் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது இதுதான் நெட் அசெட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அந்த அசட்டுடைய வேல்யூவோ லைபிலிட்டி வேல்யூவோ என்ன அமௌண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கொஷினில் ரிவைஸ்டு அமௌண்ட் ஏதாவது இருந்ததுன்னா, ஸோ நமக்கு பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, செல்லிங் கம்பெனியுடைய பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்கன்னா அதில் இருக்க அமௌண்ட்டு ஒன்று அப்படியே எடுத்துக்கணும். சில நேரங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனில் அந்த புக் வேல்யூவை விட வேறு ஏதாவது வேல்யூ எக்ஸ்ட்ராவாக, சப்போஸ் ஃபிக்ஸ்டு அசெட் வந்து புக்ஸில் வந்து ஒரு 5 lakhs இருக்குது, பட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனில் 4 lakh 6 lakh சம்திங் எனி சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனில் இருக்க அமௌண்ட் தான் எப்பயுமே எடுத்துப்பாங்க. ஏன்னா அக்ரி பையிங் கம்பெனிக்கும் செல்லிங் கம்பெனிக்கும் 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு எந்தெந்த வேல்யூவில் கன்சிடர் பண்ணுறாங்க அட் த டைம் ஆஃப் பிஸ்னஸை எடுத்துக்கும் போது என்ன வேல்யூவில் அசெட்டை வாங்குறாங்க அல்லது லைபிலிட்டி ஏற்றுக்கிறாங்கன்றது அவங்க வந்து ரீகால்குலேஷன் பண்ணி தான் பண்ணுறாங்க. அப்படி கொஸ்டினில் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அந்த ரிவைஸ்ட் அமௌண்ட் எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா புக் வேல்யூ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அந்த புக் வேல்யூ படி அசெட்டையோ லைபிலிட்டியோ எடுத்துக்கணும்.